நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கை தேவனுக்கு நேராய் நம்முடைய வேத புத்தகத்தை உயர்த்தலாம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நான். இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியுடைய தலைப்பு வரும்போது நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. அந்த தம்பி வரல, அந்த தம்பியுடைய குடும்பத்தார் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. அவன் தான் வார வாரம் செய்தியுடைய தலைப்பை சொல்லுவான். இன்றைய செய்தியின் தலைப்பு அதிசய தேவன் ஜீவிக்கிறார். அதிசய தேவன் ஜீவிக்கிறார். நம் தேவனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. தேவனுக்கு பெயர் வைக்கணுமா? இது ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. இது தேவனுக்கு பெயர் வைக்கணுமா? தேவன் ஒருவரே, ஒருவருக்கு பெயரே தேவையில்லை. நிறைய தேவன் இருந்தா பெயர் வைக்கலாம். ஆமென். நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்துச்சுன்னு ஏன் பேர் வைக்கலாம்? நிறைய பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு பேர் ஒண்ணுமில்ல. அதனால இது ஒரே தேவன், ஒரே தேவனுக்கு பேரே கிடையாது, பேரே கிடையாது. அப்ப இவ்வளவு பேர் போட்டிருக்கப்பா பைபிள்ல, இதெல்லாம் என்னப்பா நிறைய பேர் போட்டிருக்கல? இதெல்லாம் காரண பெயர்கள், காரண பெயர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மனிதனாய் பிறந்த பொழுது அவருக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா நிறைய மனுஷன் இருக்கான் உலகத்துல. அந்த மனுஷனுக்கு ஒரு பேரு இயேசு என்று பெயரிட்டார்கள். நம் தேவனுக்கு பேரே கிடையாது. புதிய சத்தியம் இந்த சர்ச்சில் சொல்ற சத்தியம் அது. ஆமென். நம் தேவனுக்கு பேரே இல்லை. ஒரே தேவன், ஒரே தேவனுக்கு பேர் வைக்க தேவையில்லை. ஆனாலும் இந்த தேவனுக்கு பலதரப்பட்ட பெயர் இருக்கிறது. யெகோவா அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? யெகோவா, யெகோவான்னு அர்த்தம் என்னங்க? இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர்தான். காரண பேர் இதெல்லாம். கண்மலை அவருக்கு பேரு, காரண பேர். கண்மலை அப்படின்னா அசையாதவர், ரொம்ப உறுதியா இருக்கிற தேவன். ஆமென். அவன் அவருக்கு பேரு கர்த்தர். கர்த்தர் அவருக்கு பேரு. கர்த்தர் என்னங்க? கர்த்தர் என்ன? என்ற கர்த்தாவே அப்படிம்பாங்களே, யாரு? கேரளாக்காரங்கள சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர்னா என்னங்க? மூல காரணம். மூல காரணம் ஈக்குவல் டு யெகோவா. ஆமென். இப்படி அவருக்கு நிறைய பேர்லாம் இருக்கு, நிறைய பேர். அதுல ஒரு பேரு அதிசயமானவர். ஒரு பேரு என்ன? அதிசயமான. இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? கலைஞர்ன்றான், மூதறிஞர்ன்றான், பேரறிஞர்ன்றான், என்னமோ சொல்லிட்டு நிறைய பேர் இதெல்லாம். ஆனா ஆக்சுவல் ஒரு பேர் இருக்கு அவருக்கு. இருக்கா? கருணாநிதியின் பேர் இருக்கா? இருக்கு. ஆனா நம்ம தேவனுக்கு ஒரே பேர் தேவன் தான், ஆண்டவர் தான். ஒண்ணும் கிடையாது, அவருக்கு பேரே கிடையாது. அவன் தேவான்னு சொன்னாலும் யாரை குறிக்குது? இசையமைக்கிற தேவாவை குறிக்கல. தேவான்னு சொன்னா யாரை குறிக்குது? அவர் தான். ஆண்டவரே சொன்னா யாரை குறிக்குது? அவரை தான். அதெல்லாம் அவரை தான். அவன் அவருக்கு பேரே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனாலும் காரண பெயர்கள் ஏராளம் உண்டு. அந்த காரண பெயர்களிலே ஒன்று அதிசயமானவர். நம் தேவனுடைய பெயர்களிலே அதிசயம் என்பது அவருக்கு ஒரு பேரு. அதிசயம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அதிசயம்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நாம் காணக்கூடாத காரியங்கள், கண்டிராத காரியங்களை நடப்பிக்கிற தேவன். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத, காணாத அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிற தேவன் அதிசயமானவர். இவர் பேருக்கேற்றபடியே அதிசயமானவர். நிறைய பேரு கருப்பசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா சௌப்பா இருப்பாரு. பார்த்திருக்கீங்களா?
நாங்க போனோம் திருநெல்வேலிக்கு ஒரு நாள், நான் சத்யதாஸ் எல்லாருக்கும். அப்ப நாங்க போற வண்டியில கருப்பசாமி அப்பதான் டிஎம்கேல சேர்ந்திருக்காரு போல, பயங்கர கூட்டம். நாங்க போய் இறங்குறோம், பயங்கர கூட்டம் அந்த ட்ரெயின்ல. அவர் பார்த்தா சோப்பா இருக்காரு, ஆனா பேரு கருப்பசாமி. இன்னொரு ஆளு குண்டுமணின்னு பேர் வச்சிருப்பான், ஆனா ஒல்லியா இருப்பாரு அவரு. குண்டுமணின்னு பேரு ஒல்லியா இருப்பாங்க. அன்பழகன் பேர் வச்சிருப்பாங்க, அன்பே இருக்காது. மெர்சின்னு பேர் வச்சிருப்பாங்க, மெர்சியே இருக்காது. கிரேசின்னு பேர் வச்சிருப்பாங்க, கிரேசியே இருக்காது. ஒண்ணு இருக்காது. பேரு கேட்டவுடைய இயேசு பேரு கேட்டவுடைய ரட்சகர். ஆமென். பேரு கேட்டவுடைய ஹல்லேலூயா. நம் தேவன் பெயரு கேட்டவுடைய அதிசயமானவர். அதிசயம். பேர் உனக்கு என்ன வச்சிருக்கு? எனக்கு என்ன பேர் வச்சிருக்கு? இப்போ சேவியர்னு பேரு. சேவியர் என்னங்க அர்த்தம்? ரட்சகர். ஆமென். அப்ப நான் என்னுடைய சபையார் எல்லாரையும் பாதுகாக்கணும், சரிதானா? எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான காரியம் மனதுக்குள்ளே உறுதிக்கொண்டே இருக்கிறது, சபையாருடைய வீடுகள் எல்லாம் சந்திக்க முடியவில்லையே என்று சொல்லி ரொம்ப எனக்குள்ள வருத்தங்கள் உண்டு. ஆனால் தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறேன், தேவன் நிச்சயமாய் காரியங்களை வாழ்க்கை செய்வார். ஆமென். சபையாருடைய வீடுகள் எல்லாம் சந்திக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது சபையாருடைய வீடுகளை நான் போய் சந்திக்கணும். ஆமென். ஆக நம் தேவன் பேரு கேட்டபடி நடக்கணும். நான் இப்ப மாத்தாள் பேரு செய்தி, மாத்தாளை பத்தி செய்தி கொடுத்தாரு அவரு. மாத்தாள் எப்படிப்பட்டவங்களா? ஊழியக்காரர ஆதரிக்கிறவங்க, அனுசரிக்கிறவங்க. ஆமென். சரிதானா? ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி பேருக்கு ஏற்றபடி நடக்கணும். காலேப் பேர் வச்சிருக்காங்க பத்தில. காலேப் அவர் என்ன செய்யணும்? காலேபுக்கு ஏற்றபடி இருக்கணும். காலேப் எப்படி இருந்தாரு? தைரியசாலி. அவர் தான் லீடர். 12 பேர் போனா 2 பேர் தான் வெரி குட் விசுவாசி. ஆமென். காலேபுடைய பரம்பரை தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலேப் பெரியவர். ரைட். காலேபு தான் கானான் தேசத்துக்கு போனாரு. 6 லட்சம் ஆண்கள் போனாங்க, பெண்கள் எத்தனையோ லட்சம், குழந்தைகள் எத்தனை லட்சம். ஒருத்தன் கூட கானான் தேசத்துக்கு போகல. இவ்வளவு பேருக்குள்ள காலேப் மாத்திரமே போனார். விசுவாசி. அவர் பயங்கரமான விசுவாசி. தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம். அப்ப நம்ம பேருக்கு ஏற்றபடி நம்ம எல்லாரும் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். நம் தேவனும் அதிசயமானவர். அவர் பெயருக்கு ஏற்றபடியே அதிசயமாய் இருக்கிறார். நம் தேவனுடைய பிறப்பு அதிசயம். பிறப்பு அதிசயம். எப்படி பிறந்தார் அவரு? நம்மை போலவா பிறந்தாரு? ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்குமா பிறந்தாரு? எப்படி பிறந்தாரு? கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு அதிசயம். நம்ம பிறப்பு அதிசயமே இல்லை. ஆமென். நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறோம். அவர் பிறப்பு அதிசயம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அதிசயம். சாகும்போது யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? அடையா இப்ப போய் சாவை பத்தி சொல்லிட்டு இருக்க, பயமா இருக்கு எங்களுக்குன்றீங்களா? சாவை பற்றி பயப்படாதவன் கிறிஸ்தவன் ஒருத்தன் தான். அல்லையா சொல்ல மாட்டீங்களே? சும்மா சொல்லக்கூடாது. சாவை பற்றி பயப்படாதவன் ஒரே ஒருத்தன் இந்த லோகத்தில் இருக்கிறான்னா அவன் யாரு? கிறிஸ்தவ மாத்திரம் தான். ஏனென்றால் சாவுக்கு உண்டான பயத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தார், நானும் உயிர்ப்பேன். அல்லேலூயா. அவர் உயிர்த்தார், நானும் உயிர்ப்பேன். ஆமென். செத்தோட போறது இல்லை, மண்ணோட மண்ணா போறது இல்லை. நம்ம எல்லாரும் கவலைப்படாதீங்க. யார் யாரெல்லாம் சாகாமே இருக்க போறோம்னு சொல்றாரு கைதுக்கு பரவாயில்ல. நிறைய பேருக்கு ஐடியா வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், நம்ம எல்லாரும் சாகாமே வருவதுக்கு போறோம். அல்லேலூயா. என்னம்மா சரிதான்? நான் காலைப்படியா பண்ணிக்கிட்டு கேட்கிறேன். சரிதான்? நான் சாகாமே வருவதுக்கு போன வேண்டாமா? அப்படி ஒரு விசுவாசத்தை வளர்த்துக்குங்க. நம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சரி, செத்தவங்களை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? சாகும்போது நான் எல்லாம் பார்த்திருக்கேன். எங்க அம்மா சாகிறத பார்த்தேன் நான். ஆமென். ஆக எல்லாரும் சாகிறதை பார்க்கும் பொழுது செத்த பிற்பாடுதான் எல்லாருமே செத்த பிற்பாடு உயிரெல்லாம் போன பிற்பாடு எல்லாம் பண்ண பிறகுதான் தலை இப்படி விழுவும். பார்த்திருக்கீங்கள? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படி அல்ல. அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. அவரே தன்னுடைய ஜீவனை விட்டார். வேற ஒருத்தரும் ஜீவனை எடுக்க முடியாது. அவரே தன்னுடைய ஜீவனை விட்டார். தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அதிசயம். அவருடைய பிறப்பு அதிசயம். அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயத்திலும் அதிசயம்.
உலகத்திலே எத்தனையோ பேர் பிறந்தார்கள், மரித்தார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். உயிர் திறந்த ஒரே ஒரு சரித்திர மனித புருஷன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவர் ஒருத்தர் தான் மனுஷனா பிறந்து மரித்து உயிர் திறந்திருக்காரு, வேற யாருமே இல்லை. அப்படி யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. அவருக்கு என்று சர்ச்சை நடத்தலாம், அவருக்கு என்று நம்ம எல்லாரும் ஆராதிக்க போலாம். ஆமென். ஆக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அதிசயம், மரணம் அதிசயம், உயிர் தெழுதல் அதிசயம். ஆக இவர் அதிசயமான தேவன், எல்லா காரியத்திலையும் அதிசயத்தையே செய்து கொண்டிருந்தார். இந்த தேவன் உலகத்திலே வாழ்ந்தார், உலகத்திலே இந்த தேவன் இருந்தார், இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த அதிசய தேவன் செய்த அதிசயங்களை பற்றி நான் வேதத்திலே படித்திருக்கிறேன், நீங்களும் அதை படித்திருக்கிறீர்கள். நான் ஒரு காலத்தில் நாத்திகனாக இருந்தேன். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று. அப்போதைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களா வருவாங்க எங்க வீட்டுக்கு. இப்போ சில்வியாவும் மாத்தாவும் வீட்டுக்கு போறாங்களா, அது போல நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. வந்து எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்வார், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா போயா கதை கதை, இதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை எழுதி வச்சிருக்கிறீங்க. இத போய் நீ அவர் அதிசயத்தை செஞ்சாரு, அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்றீங்க. இல்ல தம்பி, அவர் அற்புதத்தை செஞ்சாரு. உடனே அவர் சொல்லுவார், வரிசையா ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லுவார். நானும் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணி மகாத்மா காந்தி சுதந்திரம் கொடுத்த மாதிரி அவர் இயேசு கிறிஸ்து மோசேயுடைய தலைமையிலே சுதந்திரம் கொடுத்து 400 வருடங்களாய் அடிமைகளாய் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுதலை பண்ணி காட்டு வழியா கூட்டிட்டு வரார், வானாந்திர வழியாய் கூட்டிக் கொண்டு வருகிறார். வர்ற வழியிலே அவங்க எல்லாருக்கும் வானத்திலிருந்து மன்னா தான் பொழிந்து கொண்டிருக்கிறது. வானத்திலிருந்து மன்னா, அதை எடுத்து சாப்பிட்டுட்டே வர்றாங்க. இந்த மன்னா என்பது வெஜிடேரியன் சாப்பாடு. வெஜிடேரியன் சாப்பாடு நம்ம ஆட்களுக்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பாடு பிடிக்காது இல்ல? யார் யாருக்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது? நிறைய பேரும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கறி மீன் தான் தேவைப்படுது. ஒரு நாள் கறி மீன் கொண்டாந்து போட்டாவே என்ன சந்தோஷம்ன்றீங்க எல்லாருக்கும். அதே போல அந்த மக்களுக்கும், வனாந்தரத்தில் போன மக்களுக்கும், விடுதலையான மக்களுக்கும் கறி மீன் தான் வேணுன்றான். உடனே எல்லாரும் போய் மோசிக்கிட்டு போய், என்னடா எங்களை கொண்டாந்து இப்படி வச்சுக்கிட்டு எல்லாம் வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன், எல்லாம் பிராமணால் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறோம், தொல்லையா இருக்கு, கஷ்டமா இருக்குப்பா, எங்களுக்கு மிலிட்டரி சாப்பாடு வேணும்பா. என்ன சாப்பாடு? மிலிட்டரி சாப்பாடு. ஏன்னா மிலிட்டரி எல்லாம் கறி மீன் தான் போல, அதனால மிலிட்டரி சாப்பாடு பேர் இருக்கு. சரி, கறி மீன் சாப்பாடு வேணும். கர்த்தர் பார்த்தாரு, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் செய்கிற தேவன். நம் தேவன் என்ன தெரியுமா? சில காரியங்களா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாரு, உனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாரு. நீ அதுதான் வேணும்னு சொன்னா என்ன செய்வாரு? சில காரியங்களாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நீ அதுதான் வேணும்னு சொல்லி நினைச்சாரு. சரி, வச்சு தோலை, வச்சு தோலை, அவ்வளவுதான். அப்புறம் ப்ராப்ளம் உனக்கு தான். ரைட். இவர் என்ன பண்ணாரு? சரி, வெஜிடேரியனே சாப்பிட்டு வராரு. இவன் கேட்டான், இல்லை எனக்கு கறி மீன் வேணும்னா. உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? வானத்திலிருந்து திடீர்னு அங்கிருந்து எல்லா இடத்துல இருந்து காடைகள் வந்தன. காடைகள் வந்து அத படிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மைல் தூரத்துக்கு காடைகள் படுத்து கிடக்குது அப்படியே காட்டுல. இந்த காடைகளை அடித்து புசி சொல்லிட்டாரு. அவர் யாரு? தேவன் சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியுமா? இவன் கேட்டது கறிதான். காடையை கேட்டான்? கேட்கவே இல்லை. கறிகளில் எல்லாம் ரொம்ப டேஸ்ட் உள்ள ஒரே கறி காடை கறி தான். ஆமா, நான் இதே போல என்னுடைய பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும்போது 7 வயசு 8 வயசு இருக்கும்போது பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன்னு வெளியே வந்தேன். அப்பா, அந்த காடை கறி இப்ப வேணும், எனக்கு வாங்கி கொடு. நீ தானே பிரசங்கம் பண்ண, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னிய, வாங்கி கொடு. உடனே எங்கடா கிடைக்கும்? உடனே இதுக்குன்னு தேடி மவுண்ட் ரோடு பக்கத்துல போய் அங்க ஒரு செட்டியார் மெஸ் இருக்குது, அங்க அரசு தோட்டத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்குள்ள போய் என்னையா பொன்னுசாமி ஹோட்டலா பத்தியா பேர்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க, பொன்னுசாமி ஹோட்டல். ரைட். அப்ப ஐயா அவன் போயிருக்காரு, அங்க பிரதரும் போயிருக்காரு. சரி, அங்க போய் காடை குடியான்னு சொல்லி கேட்டு காடை சாப்பிட்டோன்னு, ஆமா அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டா தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்க போனாங்க காடை தான் கேட்கறது. இப்போ ஆவடியில இருந்து காடை கிடைக்கிறது இல்லை. இப்போ போனா காடைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கோழி குஞ்சே காடை மாதிரி வறுத்து கொடுக்குறான். அது வேற தொல்லை, ஜாக்கிரதையா சாப்பிட்டு பாருங்க. காடைன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவான். ரைட். எப்படியே இருக்கிறாய். ஆக நம் தேவன்கிட்ட இவங்க கேட்டது இறைச்சி, எது ஒன்றும் கொடுத்துருக்கலாம். அவரு ஒன்னுட்டு கூடிய 6 மாட்டையே வெட்டி சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம்ல.
அவர் காடையை கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த கறி டேஸ்ட் கறி. நம்ம பிள்ளைகளுக்கு டேஸ்ட் தான் கொடுக்கணுமா? டேஸ்ட் இல்லாத கொடுப்போமா பிள்ளைகளுக்கு? நம்ம அப்பாவை பத்தி நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் என்று புரியணும். நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் செய்கிற தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இவர்கள் விசுவாசத்தோடு கேட்டார்கள், தேவன் அவர்களுக்கு காடையை கொடுத்தார். இதான் பெரிய அற்புதம். நாங்க யாரு, நான் நாத்தியனா இருக்கும்போது கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, போயா இது என்ன பெரிய அற்புதம், ஏதோ கதை எழுதி வச்சிருக்கிற போயா இது என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி விட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் ரட்சிப்புக்குள்ள வந்து ஒருபாடு வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. இவர்கள் போற இடம் எந்த வழியா போறாங்க? எகிப்துல இருந்து வனாந்தர வழியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். சரிதானா? காடைகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், காடைகள் எல்லாம் வனாந்தரத்திலே இருக்காது. காடைகள் எல்லாம் வயல்வெளிகளில் தான் இருக்கும். வயல்வெளிகளில் தான் காடைகள் இருக்கும். ஆனா அங்கே வயல்வெளி இல்லை, வனாந்தரம். வனாந்தரத்திலே காளைகளை கிட்டத்தட்ட 7 மைல் தூரத்திற்கு அவர் படுக்க வைத்திருக்கிறார் என்றால் இது அதிசயத்திலே அதிசயம், பெரிய அதிசயம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். இல்லாத இடங்களிலே இருக்கிறது போல செய்கிற தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. இது பெரிய அதிசயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறது. யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில அதிசயம் நடக்கலையோ, உங்கள் வாழ்க்கையிலும் இதை கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது உங்களுக்கும் அதிசயம் நடக்க போகிறது. எரிகோ கோட்டையை தாண்டி தான் கானான் தேசத்துக்குள்ள போய் ஆட்சி செய்ய போகணும். யோர்தானை தாண்டியாச்சு. தாண்டின பாடு எரிகோ கோட்டை நிக்குது. எரிகோ கோட்டையை தாண்டிட்டு தான் கானான் தேசத்தை ஆளப்போக வேண்டும். ஆக எரிகோ கோட்டையை தகர்க்க வேண்டும். தகர்க்கிற அளவுக்கு இவங்க கையில ஆட்கள் இல்லை, ஆயுதம் இல்லை. யார் கையில? இஸ்ரவேல் மக்கள் கையில, நம்ம ஆட்கள் கையில. ஆனால் நம்ம கையில யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்திலே ஒன்றுமில்லை, ஆனால் நம்மிடத்திலே இயேசு இருக்கிறார். இப்படி என்ன நமக்கெல்லாம் இருக்கணும். ஆமென். நேற்று ஒரு யூனியன் ப்ராப்ளம் எங்களுடைய ஆபீஸ்ல. என்னிடத்திலே ஒன்றுமில்லை, என்னிடத்துல இயேசு இருக்கிறார். அவ்வளவுதான். ஜோமெண்டே போனேன், அவ்வளவுதான். வெற்றிகரமாக முடிந்தது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால ஒண்ணு இல்லை, நமக்கு ஒண்ணு கிடையாது. we are zero. இயேசு நம்மோட வந்தா we are hero. அல்லேலூயா. ஹீரோ. யார் யாரெல்லாம் ஹீரோ? இப்போ ஹீரோன்னு சொல்லி கை தூக்கினா இயேசு உங்களோட இருக்காருன்னு அர்த்தம். புதுசா வந்த பிரதர் கை தூக்க மாட்டாரு. கை தூக்குங்க, இயேசு உங்களோட இருக்காரு. ஹீரோ பண்ணீங்க. அல்லேலூயா. ஹீரோ. இப்போ நம்ம எல்லாரும் யாரு? ஹீரோ. ஆமென். நம்ம எல்லாரும் சைபர். எத்தனை சைபர்? நான் சொல்லுவேன், பைபிள் காலேஜ் படிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் 8 சைபர் பா, 9 சைபர், 10 சைபர் பா. நான் எத்தனை சைபர்? 17 சைபரா? அவங்க சொல்றாங்க 17 சைபரா. அதுக்கு முன்னால இயேசுங்கிற ஒண்ணு, அந்த ஒன்ன போட்டுட்டா இந்த சைபருக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? புரியுமா? இருக்காச்சு படிச்ச முடிதான் தெரியும் இல்ல? என்ன உதயா, புரியுதா? 4 சைபர் வச்சுக்கோ, முன்னால இயேசுங்கிற ஒன்ன போட்டு, அப்ப அது எத்தனை ஆகுது? 10,000. அல்லேலூயா. இயேசு உனக்கு முன்னால இருக்கணும், பின்னால இல்ல. பின்னால ஒண்ண போட்டீங்கன்னா வேஸ்ட். சைபர் சைபர் தான். இயேசு நமக்கு முன்னால இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். யாருக்கு பின்னால போறேன்? அவர் போன முன்னால, நம்ம போன பின்னால. நீ போ முன்னால, நான் வரேன் பின்னால. அல்லேலூயா. சினிமாக்காரன் கூட பாடுறான் அந்த பாட்டை, நீ பாட மாட்டேங்க. அல்லேலூயா. ரைட். இப்போ எரிகோ கோட்டையை இடிக்கணும், உடைக்கணும். இவங்க கையில ஆள் இல்லை, இயேசு தான் இருக்காரு, தேவன் தான் இருக்கிறார். தேவன் சொன்னாரு 7 நாளும் சுத்தி வாடா. 7வது நாள் 7 ட்ரிப்பு சுத்தி வாடா. 7வது நாள் எக்காலம் ஊதுறா, டொமக்குன்னு இந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துருந்தாங்க. யாரு? நம்ம ஆண்டவர் சொன்னாரு. நீங்களாம் என்ன சொல்லிருப்போம்? நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஓயா என்னையா ஆண்டவர் நீ, நான் எக்கால ஊதுனா மாத்திரம் இடிஞ்சு விழுந்துருமா? என்னையா கோட்டை இது, என்ன பலனா கட்டி வச்சுக்கிறான், இந்த கோட்டை நான் ஊதுனா இடிஞ்சு விழுந்துருமா? சொல்லுவோமா இல்ல? கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம எல்லாரும் சொல்றோம், சர்ச்சைக்கு வா, வார்த்தையை கேளு, உனக்கு வார்த்தையிலேயே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் சொல்றோம். பெரிய வார்த்தை போயா, நான் பெரிய டாக்டர்கிட்ட போறேன். போல
அவருக்கு மேல பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அந்த டாக்டருக்கே அறிவை கொடுக்கிறவர் இந்த டாக்டர், நம்ம டாக்டர். ஹல்லேலூயா. சரி, உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம அப்பா சொன்னாரா நடக்கும். சரிதானா? நம்ம அப்பா சொன்னா நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதனால 7 நாள் சுத்தினா, 7வது நாள் சுத்தினா. அதுக்கப்புறம் எக்கால ஊதணும், டோன்னு ஊதுனா இடிஞ்சு விழுந்துச்சு. என்ன கோட்டை, எரிகோ கோட்டை, பெரிய ராஜா அரண்மனை இடிஞ்சு விழுந்தது. பரியா எவ்வளவு அற்புதம் கர்த்தர் செஞ்சாரு என்னுடைய சொன்னாங்க. யாரு? கூலியக்காரங்களாம். அப்ப நான் கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓயா இதெல்லாம் கதை. எவனாச்சும் ஒருத்தன் புல்டோசர்ல இடிச்சிருப்பான், போய் கோட்டை இடிஞ்சு விழுந்திருக்கணும். இவங்க பாட்டு பாடி இவங்க எக்கால ஊதியா இடிஞ்சிருக்கு, பொய்யெல்லாம் சொல்லாத. எவனாச்சும் போய் புல்டோசர் வச்சு இடிச்சிருப்பான்னு. இல்ல பிரதர், அப்படியெல்லாம் இல்ல, கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு வசனத்தெல்லாம் படிச்சேன். சரித்திரம் சொல்லுகிறது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது எப்படி தெரியுமா? இதுதான் எரிகோ கோட்டை. வச்சுங்கோ, இங்க வெளியே தான் இஸ்ரேல் மக்கள் நிக்கிறான், உள்ளுக்குள்ளதான் கோட்டைக்குள்ள நான் தான் ராஜா இருக்கிறேன் வச்சுங்களேன். இங்க இவன் வெளியே இருந்து சுத்திலும் பாட்டு பாடிட்டு இருக்கிறான், எக்கால ஊதுறான், எல்லாம் பண்றான். ரைட். இப்போ வெளியே உள்ள ஆளு புல்டோசரை வச்சு இடிச்சா இந்த கோட்டை எப்படி விழுவணும்? இப்படி விழுவணுமா, இப்படி விழுவணுமா? இப்படி விழுவணும், உள்பக்கம் விழுவணும் இல்ல. ஆனா சரித்திரம் சொல்லுகிறது இந்த கோட்டை உள்பக்கம் விழுவலையா, வெளிப்பக்கம் விழுந்ததாம். ஹல்லேலூயா. வெளிப்பக்கம் விழுந்துட்டான். சரித்திரம் சொல்லுகிறது, கிறிஸ்தவன் சொல்லல, சரித்திரம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லல. ஆமென். இந்த கோட்டையுடைய சுவர் எப்படி விழுந்துச்சான்? வெளிப்பக்கம் விழுந்துச்சான். வெளிப்பக்கம் விழுந்தா உள்ள இருந்து எவனாச்சும் புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கணும்ல. ஐடியா நமக்கு வரல. சரி, உள்ள இருந்து இடிக்கிறது, உள்ள இருக்கிறது ராஜால இருக்கிறேன் நானே என்னுடைய மதிலை இடிப்பன. ஹல்லேலூயா. நம் தேவன் அதிசயத்தின் தேவன், அதிசயமாய் காரியங்களை செய்வார். ஆமென். உங்களுக்கு சொல்றேன், செங்கடல் 2ஆய் பிளந்தது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச கதை இல்ல. செங்கடல் 2ஆய் பிளந்தது. இந்த கதையெல்லாம் நீங்க போய் மக்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும். அங்க போய் விடுதலை கிறிஸ்டியன் சபையில நம்ம வர்றவங்கலாம் வித்தியாசமா இருக்கணும் எல்லாருமே. ரைட். செங்கடல் 2ஆய் பிளந்தது எப்படின்னா, அங்க இருந்து எகிப்துல இருந்து விடுதலை வந்தாங்க மக்கள். அவங்க பின்னால பார்வோன் ராஜா தேடிட்டு வர்றான், அடிச்சு கொல்லணும்னு வர்றான். இவர்கள் விடுதலையாய் ஓடிடலாம் பாக்குறாங்க, ஓடுறாங்க. முன்னால பார்த்தா செங்கடல் இருக்குது. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை. இவர்களால் போகவே முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கூட கேள்வி கேட்கிறேனே, சைட்ல ஓடி இருக்க கூடாதா? நான் கேட்ட கேள்வி, நாட்டினா இருக்கும்போது நான் நிறைய கேள்வி கேட்பேன். நீங்களும் இப்போ கேள்வி கேளுங்கன்னு தான் கேள்வி கேளுங்க. ரெண்டாவது சனிக்கிழமை வாங்கன்றேன். அவன் சைட்ல ஓடி இருக்கலாமே என்ன? கடைசியில அந்த பூகோளத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பூகோளங்கிறதுக்கு என்ன ஜியோகிராபியா? ஜியோகிராபி படிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்க 2 பக்கம் மலைப்பாங்கான பகுதியா. ஆனா மலையில ஏறி போறதுக்குள்ள ராஜா வந்து முடிச்சிருவான். அதனால அந்த வழியாகவும் போக முடியாது அவங்களால. அப்ப இந்த நேரத்துல மோசே கிட்ட தேவன் சொன்னார், உன் கையில இருக்கிற கோலை எடுத்து கையை நீட்டு. இந்த கை சாதாரண கை இல்ல, இந்த கை நம்பிக்கை கை. நம்ம கை சாதாரண கை இல்லைங்க. எல்லாரும் பாருங்க கையை, கொஞ்சம் பாருங்க. இல்ல இது சாதாரண கை இல்ல. இந்த கை மூலமாக தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. என்னப்பா உதயா சரிதானா? இந்த கையின் மூலமாய், கிரிக்கெட் இல்ல, இதுலதான் போகுதுங்கறியா? ரைட். இந்த கையின் மூலமாய் தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. நம்ம கிட்ட வல்லமை போகுது, சும்மா இல்ல. அதனால வேதத்தில் நிறைய இடங்களே கைதான். கர்த்தர் கைகளை கண்ணு மேல வச்சாரு, குருட்டு கண்ணு மேல. குருட்டு கண் திறந்தது. நம்ம எல்லாரும் வியாதிக்காரர்களே கைகளை வைப்பீர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு. கைக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். அதனாலதான் இந்திரா காந்தி என்னைக்கு கை சின்னம் வச்சாங்களோ அனைவரும் ஜெயிச்சுட்டே வர்றாங்க. அவங்க என்னன்னு தெரியல. ஆமென். ரைட்டா? அதே போல சூரியன்கிறது ரொம்ப முக்கியம். உதயா பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவருக்கு, சூரியன். இயேசு கிறிஸ்துவின் பேரு நீதியின் சூரியன். சூரியன்கிற பேர் அண்ணாத்திர எந்த எண்ணத்துல வச்சாலும் தெரியல. அந்த கட்சி தோத்தாலும் ஜெயிச்சுட்டே வருது, தோத்தாலும் ஜெயிச்சுட்டே வருது. என்னன்னு புரியல ஒன்றும். அந்த பேர்ல ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கு, பேர்ல மகத்துவம் இருக்கு. ஆமென். ரைட். இப்போ செங்கடலை கிட்ட போனே மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, கையை நீட்டி, கம்ப வச்சு கையை நீட்டு. அவ்வளவுதான். நீட்டினா செங்கடல் 2ஆய் பிளந்தது. இது பெரிய அதிசயம் என்று சொல்லுவார்கள். இது என்னையா பெரிய அதிசயம்? இதெல்லாம் கதை. நான் சொன்னது. நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம், இதெல்லாம் கதை, இதெல்லாம் எவன் போய் நம்புறது? கதை. ரைட் தானே?
சரித்திரம் சொல்லுகிறது. இவன் என்னைக்கு வெளியே வந்தான் தெரியுமா? எகிப்தை விட்டு வெளியே வந்த டேட் தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு? ஆபீப் மாதம் 14ஆம் தேதி. கிளம்பி வர்றான். சாயங்காலமா 3 மணிக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு, 3 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து செத்தாரு. 3 மணிக்கு கொண்டாடிட்டு 6 மணி 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு கீரையும் கறியும் சாப்பிட்டு ராத்திரி கிளம்பி போறான். ராத்திரி கிளம்பி போறான். நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சத்துல பிள்ளை குட்டிகளை கூட்டிக்கிட்டு, அவங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு தேவன் சொன்னார் என்று சொல்லி ராத்திரியிலே கிளம்பி போகிறார்கள் விசுவாசம் உள்ள இஸ்ரவேலர்கள். நீங்களும் நான் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? ராத்திரியில ஐயா போயிட்டு காலையில போலாமே சொல்லிப்போம்ல. அவர்கள் தேவனை நம்பினார்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனை நம்பினார்கள். அதனால் தேவன் இன்னைக்கு அவங்க மேல அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை அதிகபடியமாய் நம்பணும். அப்பதான் உங்க மேல ரொம்ப அன்பு பாராட்டுவாரு. சும்மா தேவைப்பட்டா ஏசு சும்மா கருவேப்பிலை மாதிரி உபயோகிக்க கூடாது. கருவேப்பிலை எதுக்கு உபயோகிக்கணும் தெரியுமா? டேஸ்டுக்காக மாத்திரம். குழம்புல போட்டு முடிஞ்சோன்னா கடைசியில சாப்பிடும்போது தூக்கி வெளியே போட்டுறது இல்ல, டேஸ்டுக்காக மாத்திரம் இல்ல. இப்படி நம்ம தேவனை உபயோகிச்சா பிரயோஜனமே இல்லை. அந்த இஸ்ரேல் மக்கள் அப்படி அல்ல. அவர்கள் முழுமையாக விசுவாசித்தார்கள். ராத்திரில போனான். நிலா வெளிச்சத்துல பிள்ளை குட்டிகளை கூட்டிக்கிட்டு, ஆடு மாடுகளை கூட்டிக்கிட்டு, ஒட்டகங்களை கூட்டிக்கிட்டு போறான்னா சாதாரண வேலையா? அங்கே போகும்போது பின்னாலே பார்வோனின் சேனை வருகிறது. இங்கே செங்கடல் பிளக்கிறது. தேவன் பிளந்து அவங்களை கொண்டு விட்டார். இது பெரிய அற்புதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதிசயம் என்று சொல்கிறோம். இது என்னன்னு சொல்லி பிற்பாடு நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் எல்லாம் சரித்திரம் எல்லாம் படிக்கிறாரு. ஆனா சரித்திரம் தான் எனக்கு பிடிக்காத பாடம். எனக்கு சரித்திரம் பிடிக்காத பாடம். நிறைய பேருக்கு இந்த இன்ஜினியரிங் டாக்டர் இதுல எல்லாம் போறவங்களுக்கு இது ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய மகளுக்கும் பிடிக்காது, ஹிஸ்டரி ஜாகிரபியா பிடிக்காது. அதனாலதான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்த்து விட்டேன். ஆமா ரைட். ஆக எனக்கு பிடிக்கல. அப்புறம் கூட பிள்ளை போல தெரியுது. ரைட், எப்படியோ தெரியல. ரைட், எனக்கு ஜாகிரபி பிடிக்காது, ஹிஸ்டரி பிடிக்காது. ரைட். ஆனாலும் அதுக்கு பிறகு சரித்திரத்தை படிக்க ஆரம்பிச்சேன். சரித்திரம் சொல்லுகிறது ஏதோ அதே டேட் சொல்லுது. ஆபீப் மாதம் 14ஆம் தேதியில ஏதோ ஒரு தேதியில இந்த செங்கடல் 2ஆய் பிளந்திருக்கிறது என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு வருஷம் ஆபீப் மாதம் 14ஆம் தேதியிலே அதே செங்கடல் மேலே ஒரு பெரிய பலத்த காற்று வீசுகிறதாம். வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், பைபிள்ல கூட பெரிய காற்று வீசியது. உடனே அது 2ஆய் பிளந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெர்க்மன்ஸ் கூட எழுதியிருக்காரு. அவரு எங்கிருந்தே வந்து காற்று வீசி காத்துன்னு எழுதிப்பாரு நிறைய பாட்டுகள்ல. தெரியுமா என்னது? கீழ்காற்று வந்துச்சா? சரி, ஏதோ ஒரு காற்று வந்துச்சு. ரைட். ஆக அதனால நாங்கள் பெர்க்மன்ஸ் பாட்டையே படி, முதல்ல பைபிள் படிக்கிறது அப்புறம் படிச்சுக்கலாம். ரைட், ஸ்தோத்திரம். ரைட். இப்போ அவர் காற்று இப்போ அதே ஆபீப் மாதம் 14ஆம் தேதி போயிடலாம். நம்ம அங்கே போய் உட்காந்துடலாமா? பீச்சுக்கிட்ட போய் செங்கடல் பக்கத்துல போய் உட்காந்துடலாமா? ரைட். ராத்திரில உட்காந்துருக்கணும். ரைட். அப்போதைக்கு காத்து, பலத்த காத்து வருதான். இப்பவும் கடல் அலை 2ஆய் பிளந்து டபக்குன்னு மூடுதான். இப்பவும் நம் தேவன் செய்த அதிசயங்கள் உண்மையிலும் உண்மை. ஆமென். அதே அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் செய்ய காத்திருக்கிறார். விசுவாசித்தால் தான் இந்த அதிசயங்கள் நடக்கும். சும்மா ஏனோ தானோ அதிசயம் எல்லாம் நடக்காது. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு போறார். இந்த 40 வருஷம் தேவன் செய்த காரியங்களா சாதாரண காரியங்கள் இல்லைங்க. கூட்டிகிட்டே போறாரு. நம்ம ஊர்லயே தண்ணி கிடைக்கல. போல அந்த ஊர்லயும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. குடிக்கிறதுக்கு தண்ணியிலேயே அழுவா எல்லாரும். யாரு? இஸ்ரவேல் மக்கள். கர்த்தர் என்ன செஞ்சாரு? கண்மலை கல்லு பாறைகிட்ட போய் நின்றுட்டு எல்லாம் மலை, கல் மலை. அது மோசடி சொல்றாரு, இது அடிடா உங்களுக்கு தண்ணி வரும். இது நடக்கிற காரியமா? அது சாதாரண மண்ணுல தோண்டினாவே தண்ணி வர மாட்டேங்குது. பாறையில தோண்டா தண்ணி வருமா? மணப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அது மணலும் பாறை, மணப்பாறை. அங்கே கொஞ்சம் தூரம் தான் தோண்ட முடியும். அது தோண்ட பாறை வந்து தண்ணி வராது. அவ்வளவுதான், முடிஞ்சது.
இப்ப நம்ம இது வச்சுக்கிறோம்ல கஸ்தூர்பா ஆசிரமம், அங்கே கிணறு வெட்டணும். நாங்க கிணறு வெட்டணும் போது முதல்ல தண்ணி வந்துச்சு, அப்புறமா தண்ணி நின்றுச்சு. ஏன்னா நின்றுச்சுன்னு பார்த்தா கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஆழமா தோணுமா பாறை வந்துருச்சு. அவ்வளவுதான், இனி தண்ணி வராதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. நான் சொன்னேன், இல்ல, கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்த அதிசய தேவன் இன்றைக்கு நம்மோடு ஜீவிக்கிறார். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு தோண்டியான்ட்டேன், இன்னும் ஓட்டையான்ட்டேன். அவன் லேச ஓரத்துல உடைச்சான். இங்கதான் இருக்காரு அவரு, ஏரிக்கரையில தான் இருக்காரு. அந்த தம்பி பேர் என்ன, ஃபாரின் போனாரு, கிறிஸ்டின் தம்பி தோண்டினவர். அவரு இங்கதான் இருக்காரு. ஓரத்துல தோண்டியான்னு தோண்டினாரு. தோண்டின ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்னும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குதாங்க. ஹல்லேலூயா. அதாவது கண்மலையை பிளந்து வனாந்தரத்தில் செய்த தேவன் உனக்கும் செய்ய காத்திருக்கிறார். இது தேவன் செய்கிற பெரிய அதிசயம். நம்ம வீட்டுல, இந்த வீட்டுல கீழே கிணறு இருக்குல்ல, கிணத்துல வருஷா வருஷம் மே மாசம், ஜூன் மாசம், ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் தண்ணி ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தண்ணி ப்ராப்ளம் வரும். பக்கத்து வீட்டுல எல்லாம் தண்ணி இருக்காது, எங்க வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். பக்கத்து வீட்டுல எல்லாம் தண்ணி இருக்காது, எங்க வீட்டுல தண்ணி இருக்கும். ரைட். கர்த்தாவே, இன்னும் தண்ணி நிறைய வரணுமே, நம்ம வீட்டுல நிறைய வரணும். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா, நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவா, இப்படி அவர்கிட்ட சொல்லிட்டோம். அவர் பேரை சும்மா சும்மா சொல்லு, கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு சொல்லி அவ்வளவுதான். உங்க கையில் 1000 கொடுத்துருவாங்க, 10,000 கொடுத்துருவாங்க தெரியுமா. அடிக்கடி அவரை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிப்பாரு. கர்த்தரை நான் சொல்றேன், அவரை சொல்லுங்க, கர்த்தரை சொல்லுங்க, புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுங்க. நீர் அதிசய தேவனையா, அற்புதமான தேவனையா, நீர் பெரியவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், அப்படி இப்படின்னு இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க. அப்ப நீங்க வர்றதில்லை, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. போ, அப்பவே வரணும். நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கூட்டமா அவரை கூட்டம் வச்சுக்க. அவருக்கு ரொம்ப பயங்கர கார்பரேட் அனாயின்ட்மென்ட், அதுதான் பயங்கரമായ ஆசீர்வாதம் நமக்கு வந்து விடும். ஹல்லேலூயா. ரைட். இப்போ நாங்க அது போல சொல்லிட்டோமா, பக்கத்துல வேற பிளாட் வேற கட்டிட்டாங்க. அங்க வேற எங்க அந்த கிணத்துக்கு பக்கத்துலலாம் போர்வெல் வேற போட்டான். ஆளுதான், இது போச்சு, நம்ம கிணத்துக்கு தண்ணி வராது போல தெரியுது. இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டாலும் கர்த்தர் சொல்லிட்டோம். அவர் நிச்சயமா செய்வாராச்சே. அவ்வளவுதான். நானும் ஒரு ஐடியா பண்ணி முன்னால போர்வெல் போடலாமா அப்படின்னு ஆளெல்லாம் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சரியம் தெரியல, இந்நாள் வரைக்கும் தண்ணி குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு சில்வியா தான் சாட்சி. வந்த வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமா தண்ணி. இப்ப நாங்க தண்ணி எல்லாம் குறைச்சு உபயோகிக்கிறது இல்ல, மெடிக்கலா பாஸ்ட் பாக்குறாங்க. ஆமா, நாங்களும் அப்படித்தான்றாங்க. ஆக நம் தேவன் பெரியவர், பெரிய தேவன், அதிசயங்களை செய்கிறவர், செய்வார். விசுவாசித்தால் தான் நடக்கும். உன் வாழ்க்கையில என்னென்ன அதிசயம் நடக்கும் நினைக்கிறியோ எல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஆபிரகாம், சாரா, இந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அதை மாத்திரம் ஒன்னே ஒன்று மாத்திரம் சொன்னேன். இது நான் அந்த சர்ச்சையில கூட சொன்னேன். ஆபிரகாம் மலடா, சாராள் மலடா? இல்ல, சாராள் தான் மலடு, ஆபிரகாம் மலடு இல்லை. ஆபிரகாம் நிறைய பிள்ளை குட்டி எல்லாம் பெற்றிருக்கான். இஸ்மவேலை பெற்றவனே ஆபிரகாம் தான். ஆமென். ரைட். ஆனால் நிலைமை என்னன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசு ஆனோடனே அவனுடைய சரீரம் செத்து போயிட்டு குழந்தையே உருவாக்க முடியாது அவனால. சரிதானா? சாராள் மலடு, அவனுடைய கற்பப்பை செத்து போய்விட்டது, முடிஞ்சிச்சு. அவளுக்கு 60-70 வயசு ஆயிட்டா, 80 வயசா அவளுக்கு, 90 வயசு அவளுக்கு இருக்காது, 70 பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படிக்கிறது. அது அவளுக்கும் வயசாகி போச்சு. அவளுக்கு மாத காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவளுடைய குழந்தை பிறக்காது, கற்பம் செத்து போய்விட்டது. 2 அவுட். இப்போ 2 அவுட். 2 பேருக்கு வந்து அவன் கற்பத்தை கொடுத்தாங்க இல்லையா? கொடுத்தாரா? நிறைய நிறைய சர்ச்சையில் இருக்கிறாங்கன்னா, இது ஈசாக்கு தேவன் அற்புதமாய் கொடுத்ததுயா, இது ஆபிரகாமும் சாராளும் ஒன்னா சேர்ந்து பிறக்கல, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றவங்களா இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா இப்படிப்பட்ட பிரசங்கத்தை? நிறைய பேர் சொல்லு, இது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்னவோ சொல்லுவான், அவன் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
இவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. இரண்டையும் இவர்கள் எண்ணால் இருந்தார்கள். தேவன் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு. வாசிக்கிறோம், எல்லாரும் அதையே தெரிவிக்க மாட்டாங்களா? ரோமர் 4:19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசம் தான் மெயின். Faith brings success. விசுவாசம் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். நீ விசுவாசம் இல்லாம போனா வெற்றியே கிடைக்காது. இவனுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஆனாலும் தேவன் சொன்னது நடக்கும் என்று விசுவாசித்தான். அது ரொம்ப முக்கியம். அதனால யார் எப்படி இருந்தாலும் சரி, டாக்டரே முடியாது என்று சொன்னாலும் தேவனால் முடியும். டாக்டரே இது சுகமாகாது என்று சொன்னாலும் தேவனால் முடியும். ஆமென். என்னுடைய காரியங்கள் நான் சுவிசேஷம் கொடுத்தலாம்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். டாக்டர் சொன்னா இந்த ஆள் செத்து போயிடுவான்னு சொன்னா நான் ஜீவனோடு வாழ்கிறேன். அல்லது இந்த ஆள் பைத்தியக்காரனாய் மாற வேண்டும் என்று சொன்னான், இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். அவன் ஆக டாக்டர் என்னவனான்னு சொல்லட்டும், அவங்க அறிவுக்கு ஏற்றபடி சொல்லுவாங்க. நம் தேவனுடைய அறிவு சாதாரண அறிவு. அது நம் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பாரு, நான் சொல்றது மலடுக்கு குழந்தை கொடுக்கிறது முக்கியம் இல்லப்பா. ஜெமினி கணேசன் மகன் கூட அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ மலடுக்கு குழந்தை கொடுக்கிறது முக்கியம் இல்லை. கற்பமே செத்து போச்சு, மாத காரியங்களே முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே உருவாகாது. அவர்களுக்கு குழந்தை கொடுக்கிறதா அற்புதம், அதிசயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். இதை செய்தவர் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். இந்த ஆடு ஆம்பளை சரீரம் செத்து போயிடுச்சு, அப்பவும் அவனுக்கு குழந்தை கொடுத்தார் தேவன். அல்லேலூயா. சும்மா சாதாரண இல்லை. நம் தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவிக்கிறார். உங்களுக்கு சொல்லுறேன், 3 நாள் மீட்டிங் நடத்தினாரு. 3 நாள் வரைக்கும் அங்க வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா சாப்பிடலன்னு அவருக்கு ரொம்ப கவலை. அதனாலதான் இதெல்லாம் படிச்சு தான் நான் செமினார் போதெல்லாம் சாப்பாடு பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம். செமினார் வைக்கிறேன், 10 மணிக்கு செமினார், 2 மணிக்கு முடிஞ்சிடும் வாங்கன்னு சொன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? உபவாச கூட்டமா அது அப்படிமா? ஏன்னா இப்படியே நடத்தி பழக்கமாகி போச்சு கிறிஸ்துவ வட்டாரத்துல. நான் சொன்னேன், இது உபவாச கூட்டம் இல்ல பிரதர், நல்லா சாப்பிட்டு போனா பிரதர் வா சொல்லிட்டேன். பாருங்க, 3 நாட்கள் மீட்டிங் வச்சாரு கடற்கரையில. 3 நாள் மீட்டிங். அதனால நம்ம ஆட்களும் கடற்கரையிலே மீட்டிங் வச்சாங்க. இந்த அம்மா வந்தாங்கப்பா, கடற்கரையில மீட்டிங் வைக்கக்கூடாது சட்டமெல்லாம் போட்டு என்னமோ பண்ணி ரொம்ப ஆகி போச்சு. இன்னமும் கடற்கரையில மீட்டிங் போட முடியல. ஆமா, எந்த ஆட்சிக்காரன் வந்து மீட்டிங் போட வைக்கணும்னு தெரியல. ரைட்டு, கலைஞரும் போட வைக்கணும்னு சொன்னாரு, இன்னும் ஆகல, தெரியல என்ன ஆகுது தெரியல. ரைட். ஆக ஆனா நம்ம ஆட்சி வர போதில்ல. நம்ம ஆட்சி எத்தனை வருஷம்? 5 வருஷமா? 1000 வருஷம் நம்ம ஆட்சி. அவன் அப்ப எல்லாம் வெற்றிகரமா நடக்க போகுது. அல்லேலூயா. அப்ப ட்ரெயின் பஸ் கிஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாம் எப்படி வருவோம்? பறந்து வந்துருவோம். அல்லேலூயா. நினைச்சா நினைச்சா அண்ணனூர். அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய காரியங்கள்லாம் நடக்க போகுது. ரைட். இப்போ அந்த 3 நாள் கழிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஐடியா வந்துச்சு அவருக்கு. உடனே அங்க உள்ளவங்க கேட்கிறாரு, என்ன சீசர்களை தான் கேட்கிறாரு. ஏன்னா சீசர் தான் ஒரு மாதிரி அவிசுவாசி. சபையார் தான் அவிசுவாசியோ, சீசர் தான் அவிசுவாசி. சரியா? உடனே அவங்களை தான் கேட்கிறாரு, என்னடா ஏதாவது சாப்பாடு இருக்காடா, இந்த ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கணுமே. போல இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதுக்கு எங்க போய் வாங்கிட்டு வர்றது? எவ்வளவு பேர் இருக்கலாம். இன்னும் நம்ம இருக்கிறத ரிமோட் ஏரியாவில் உட்காந்துக்கிறோம். நம்ம இங்க இருந்து டவுனுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? முடியாது சொல்லிட்டாங்க. உடனே அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு போடா போய் கண்டுபிடிக்கிறாரு. அவன் போறான். ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி பையன், சின்ன பையன் 5 அப்பம் 2 டப்பா போட்டு வச்சிருக்கான். அவன் அது வரைக்கும் 10 அப்பம் 15 அப்பம் கொண்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தின்னுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் சின்ன பையன். கடைசியில் மிச்சம் 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கான்.
5 அப்பா 2 மீன் வச்சிருக்கான். புடி விட்டாரு வந்துட்டாரு. இவர் யாரு? சீஷர் போய் புடின்னு வந்துட்டாரு. உடனே அவன் அழுதானா? அழவே இல்லை அவன். அப்ப அந்த பையன் நல்ல பையன். ஏசப்பா கேட்கிறாரு கொடுக்கணும் அப்படின்னு உணர்வு வந்திருக்கு அவனுக்கு. ரைட்டா? அழவே இல்லை. நம்ம பசங்க பாக்கெட்ல இருக்கிற சாக்லேட் எடுத்துப்பாரு, அழுதுகிட்டு போராண்டு கிடப்பாங்க பயங்கரமா. ரைட், உடனே கொடுத்துட்டான். கொண்டாரு, வச்சாரு, அதை பெற்று அதை ஆசீர்வதித்து இந்தப்பா எல்லாரும் கொடுப்பான் அப்படின்னாரு. 5 அப்பம் 2 மீன். எவ்வளவு பேர் கொடுத்தாராம்? 5000 பேர், ஆண்கள் மாத்திரம். எல்லாரும் எப்படி வச்சு கொடுத்தாங்க? கீழே நின்று கொடுத்தார. நான் நினைச்சேன் ஒரு ட்ரிப்பு இந்த மழையெல்லாம் பெஞ்ச போது கீழே நின்று வேட்டி சேலை 2000 ரூபா 1000 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா? அதுல ஒரு ஊர்ல 60 பேர் செத்து விட்டாங்க. ஏதோ ஒரு ஊர்ல பேப்பர் எல்லாம் போட்டுருந்தான். ஏன்னா கீழே நின்று அதான் தோல்ல. எந்த ஊர்ல? யாசமாடியில பத்தியா எம்ஜிஆர் ஏட்டா கரெக்ட் அட்ரஸ் சொல்றாரு பத்தியா? சரி, 48 பேரா? ரைட், செத்து போட்டாங்க. எல்லாம் கியூல நின்று அப்படிதான் அரிசி பிடிச்சிருப்பாங்கல்ல. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நீ கியூல எல்லாம் நிக்க வேண்டாம், எல்லாம் வரிசையா பந்தி உட்காரு. 10 பேரா பந்தி உட்காரு. ஹல்லேலூயா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்பவே உருவாக்கிட்டாரு நம்ம அப்பா. சும்மா இல்ல, 10 பேரா உட்காரு. சாப்பிடுறதுக்கு எப்படி உட்காருனா 10 பேரு பந்தியா உட்காரு. வாரிசு எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரா? இது பெரிய அற்புதம் என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன், 5000 ஆண்களுக்கு. பெண்கள் எத்தனை பேரோ, பிள்ளைகள் எத்தனை பேரோ, இவ்வளவு பேருக்கு கர்த்தர் கொடுத்தாரே, இது பெரிய அற்புதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைச்சேன் போயா கதை ஓடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேரு அப்பம் கிடைக்கல, மீன் கிடைக்கல, அழுதுட்டு போயிருப்பான் தெரியுமா? உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எழுத மாட்டீங்க நீங்க பைபிள்ல. எத்தனை பேர் எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தாங்கன்னு அழுதுட்டு போயிருப்பான். இல்ல நம்ம ஆட்கெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போன இன்னும் சரியா கறி போட மாட்டேங்கிறாங்க, சரியா சோறு போட மாட்டான். இப்படி எல்லாம் கல்யாணம் காலத்துல சண்டை போட்டு வருவாங்க தெரியுமா நிறைய பேரு. அதுலயும் வில்லேஜில் தான் ரொம்ப போடுவாங்க சண்டை. அந்த மாதிரி எத்தனை பேர் சண்டை போட்டு வந்திருப்பான் போயா அப்படின்னு சொன்னேன் நானு. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட உடனே படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரட்சிக்கப்படாத முன்னாலே இப்படி எல்லாம் கதையெல்லாம் சொல்றதுக்கு நிறைய ஆள் வந்துட்டாங்க. ஏன்னா என் தேவன் என்னை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நான் படிக்காமே போனாலும் சரி, எனக்கு இப்படி கதை சொல்றதுக்கே ஆட்கள் நிறைய பேர் வந்துருவான். ஆமாம், உடனே ரட்சிக்கப்பட்டவர்கள் படிச்சு பார்த்தேன். சரி, 5000 பேர் கொடுத்திருக்காரு இவரு, பெண்களுக்கு சிறுவர்களுக்கு கொடுத்திருக்காரு. கடைசியில் அது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, மீதம் இருந்தது. மீதம் எத்தனை இருந்துச்சான்? 12 கூடை நிறைய இருந்துச்சான். மிச்சமே 12 கூட இருந்துச்சுன்னா எவனாச்சும் எனக்கு 10 எழுதிட்டு போயிருப்பான். எவனாச்சும் 10 எழுதிட்டு போயிருப்பான். இந்த பயிர் சரியா கொடுக்கல எழுதிட்டு போயிருப்பான். இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம் தேவன் ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாலும் ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படித்தான் 12 கூட நிறைய மிச்சம் இருந்துச்சு. அந்த பையன், சின்ன பையன் 5 அப்பா 2 மீன் கொடுத்தானே, அவன் 40 அப்பா 5 400 மீன் எடுத்து போயிருப்பான். சொல்ல முடியாது, பூரா அள்ளிட்டு போயிருப்பான் அவன் இஷ்டத்துக்கு. ஜாலியா இல்லையா? மிச்சம் இருந்தது 12 கூடை நிறைய அப்பங்களும் மீன்களும் இருந்தன. அல்லேலூயா. அதுல எனக்கு ஒரு சந்தேகம், இது ஏன் 12 கூடை இருக்குது? என் 8 கூடையில் இருந்தான்னா, 8 கூட நிறைய மிச்சம் இருந்தான்னா, என் 10 கூட நிறைய மிச்சம் இருந்தான்னா, என் 13 கூட மிச்சம் இருந்தான்னா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தான் ரொம்ப சந்தேகம் வரும். ஆமா, உடனே அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, போடா உனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. எனக்கு சீஷர்கள் 12 பேர். இந்த சீஷர்கள் தான் முதல்ல அவிசுவாசியா இருப்பான். அதனால அந்த பயிரும் முதல்ல ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு கூட கொண்டு போட்டும் போ. அதனால 12 பேருக்கும் 12 கூட எடுத்துட்டு போ. ஹல்லேலூயா. நம் தேவன் உனக்கு எனக்கும் சந்தேகம் வரவே கூடாது என்று செய்கிற தேவன். ஆமென். எல்லாம் செய்வார் அவர். ஹல்லேலூயா. அது நம் தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கடல் மேல் நடந்தவர் இயேசு கிறிஸ்து. இது பெரிய அதிசயம். ஆமைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. கடல்ல போறாரு, தூங்குறாரு, காற்று வீசுகிறது, கடல் பொங்குகிறது. சீசர்லாம் சொல்றான், ஐயா நாங்க சாக போறோம் என்று எழுப்புனாரு. எழுப்புனது என்ன செஞ்சாரு? காற்றை அதட்டினா
கடலறையை நிறுத்தினார். எல்லாம் கப்பு சிப்பு நின்றுச்சு. அல்லேலூயா. நான் அசைந்தால் அசையும் அகிலவெல்லாம். யாரு எவனோ பாடினால யாருக்கவ? நான் அசைந்தால் அசையும். நான் அசைந்தால் அசையும் அகிலவெல்லாமே நம்ம ஆண்டவர் சொல்றது. அல்லேலூயா. இது இவர் அசையாதே அசையாது, அசைன்னா அசையும். அல்லேலூயா. காற்றை அதட்டினார். காற்றை போய் காற்றை என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு நிப்பாட் டொக்குன்னு பெரியவர் கூப்பிடுறார். கடலை என்ன செஞ்சாரா? காற்றை காற்றை அடக்கினார. வாசிங்களா? அது எங்க இருக்கு தேடி கிடக்கணும், அது வேற டைம் ஆயிடும்ல. காற்றை அதட்டினார், கடல் அலையை நிறுத்தினார். நின்னு அலையே நீ எழும்பாத, நில்லு, என் தேவன் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ஆமென். அப்போது தேவன் தானா உனக்கு நடக்குமா? நடக்குமா? யார் யாருக்கெல்லாம் நடக்கும்? அதிசயத்தின் தேவன் எனக்கும் அதிசயம் செய்வார். கை தூக்கு, எனக்கும் அதிசயம் செய்வார். தைரியமா தூக்கு. உன்னுடைய கையை தேவன் பார்ப்பாரு. ஆமென். கை யாரெல்லாம் தூக்கலையோ அவங்களுக்கெல்லாம் தேவன் செய்ய மாட்டார் அற்புதத்தை. தூக்காதவெல்லாம் தூக்கு, சீக்கிரமா சீக்கிரமா தூக்கு. அல்லேலூயா. கையை பார்க்கணும் அவரு. அவர் சொல்லுவாரு, விடுதலை கிறிஸ்துவின் சபையிலே இந்த சகோதரி கையை தூக்குனாங்க, இந்த சகோதரன் கையை தூக்குனாரு, அதனால அவர் கையை நான் தூக்கணும் அப்படின்னு அவர் தூக்குவாரு. அல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த அம்மா பாருங்க, இன்னைக்கு தான் வந்தாங்க, பயங்கரமா கை தூக்குறாங்க. அல்லேலூயா. ரைட். அவர் கடலிலே நடந்தவர் தேவன். இன்னும் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறவங்களுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ராத்திரி முழுவதும் பேதர் மீன் பிடிச்சானா, ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த சோகமா உட்காந்துக்கிறான், மீன் கிடைக்கலையா மீன் கிடைக்கலன்னு சொல்லி அப்படியே வலையெல்லாம் அலசிக்கிட்டு உட்காந்துக்கிறான். கர்த்தர் வந்தார். நம்முடைய சோகம் அவருக்கு தெரியும். எங்களுக்கு மீனே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. போய் ஒண்ணும் கேட்கலங்க, உன்னைய பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாரு கர்த்தர். தெரியுமா? நம்ம அப்பா அம்மாலாம் அப்படித்தானுங்க, நம்மளை பார்த்தாவே ஏதோ நம்ம பிள்ளைக்கு தேவை இருக்குது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதே போல பார்த்தாங்க, பார்த்தாரு. ரைட். பேதுருவாப்பா பேர் சொல்லி கூப்பிடுறாரு. முன்ன பின்ன பார்த்தாலே இவர் பார்க்கவே இல்லை அவனை. பேதுருவா ரைட். அவருடைய வலையை எடுத்து ஆழத்திலே போடு. ஓ எந்த ஊரே நீ? நான் யாரு? மீன் பிடிக்கிற ஜாதியிலே பிறந்தவன். எனக்கு தெரியாது ஆழத்துல போட்டா மீன் கிடைக்காதுன்னு. ராத்திரி முழுவதும் ஆழத்துல போட்டேன், கிடைக்கவே இல்லை. போப்பா அப்படியே சொன்னான் பேதுரு. சொல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதை அப்படியே நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் நடக்கும். ஆமென். அப்படியே நம்ம பேதுரு கொண்டு போய் ஆழத்துல போட்டான். இழுக்க முடியல, அவ்வளோ மீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். தன்னுடைய பெயருக்கேற்றபடியே வாழ்க்கையில அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இவரு சும்மா நம்ம டாக்டர் மாதிரி தலைவலி, கை வலி, கால் வலி, வயிற்று வலி இதுக்கு மாத்திரம் கொடுக்குற டாக்டர் இல்லை இவரு. இதுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காத. இதெல்லாம் சாதாரண டாக்டர்லாம் செய்யலாம். செய்யலாமா? சாதாரண டாக்டரால செய்ய முடியாத செய்யறவர் தான் நம்ம டாக்டர். அல்லேலூயா. சாதாரண டாக்டரால செய்ய முடியாத செய்யறதா நம்ம டாக்டர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேத பாடம் வாய்ச்ச தெரியுமா? அப்ப இயேசு சொன்னாரு, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் சொல்லுவா. என்னத்த கண்ட? பிறவி சப்பானி நடக்கிறான். சும்மா கால் முடிஞ்சவனே நடக்கிறது, நடக்க வைக்கிறது, அது புத்தூர் கட்டு போட்டு நடக்க வைக்கிறது அது வேற. புத்தூர் கட்டு போட்டு நடக்க வைக்கிறது வேற. பிறவியிலே சப்பானி, பிறவி சப்பானி நடக்கிறான். பிறவி கூடன் நடக்கிறான். பிறவியிலே செவிடன் கேட்கிறான். பிறவியிலே ஊமை பேசுகிறான். இதான் அதிசயம். இதான் அதிசயம். செய்ய முடியாத அதிசயம். இந்த அதிசயம் நமக்கெல்லாம் நடக்குமா?
நடக்குமா சிஸ்டர்? நடக்குமா? நடக்காதுன்றீங்க. நடக்கும் சொல்லுவோம், நடக்கும். ஆமென். எவனோ ஒருத்தன் நடக்கும் என்பார், நடக்காது. நடக்கும் என்பார், நடக்கும். ஆமென். நம்ம சொல்றோம் இயேசுவின் நாமத்தினால இது நடக்கும். ஆமென். ஒரு காலத்துல நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? திக்குவாங்க, பயங்கர திக்கு, பயங்கர திக்கு. அப்பெல்லாம் டேப் ரெக்கார்டு தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ரெக்கார்டே பண்ணல. என்னுடைய மனைவி இருக்காது, அவளுக்கு தெரியுமில்ல. கல்யாணம் முடிச்ச புதுசுல பயங்கரம். கல்யாணம் முடிச்சுட்டாங்களா, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வருவாங்களா வர மாட்டாங்களா? வருவாங்க. அதுலயும் திருநெல்வேலியில எல்லாம் வருவாங்க, சும்மா சும்மா வருவாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கே வருவாங்க. வரும்போது நான் தான் பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவேன். அவன் தான் மாப்பிள்ளை மாதிரி வெளியே வந்து வாங்க தோத்திரம் உட்காருங்க, அவங்களுக்கு டீ காப்பி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் டீ காப்பி குடிச்சுவாங்கலாம். மாப்பிள்ளையை பார்க்கலாமா, மாப்பிள்ளையை கூடுமா வெளியே வருவார் மாப்பிள்ளை. அதனால அவர் எப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வந்துடுவார், உள்ள பேச மாட்டார். அப்புறம் அங்கே போய் தோன்னா அப்புறம் நாய்க்கு வந்துருச்சுன்னா தோத்திரம் சொல்றதுக்கு தோன்னு சொன்னா அது வேற தொல்லை பிடிச்சவாள் இல்லை. அதனால இப்படி பயங்கர திக்குவாய், பயங்கர திக்குவாய். ஆனா பாட்டு பாட ஆரம்பிச்சா மாத்திரம் திக்குவாய் வராது. அப்ப கூட அப்புறம் டிராமா நடிக்க ஆரம்பிச்சேன்னா திக்குவாய் வராது. என்னன்னு தெரியல, பிறவிலிருந்தே திக்குவாய். நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் என்ன திக்குவாயா தாத்தா தாத்தா சொல்லிட்டு உட்காந்துக்கேன். தாத்தா சொன்னா நீங்களாம் தாத்தா காட்டிட்டு போயிருவீங்க நீங்களும். ஹல்லேலூயா. என் தேவன் அற்புதத்தை செய்கிறார். எனக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கும் செய்ய காத்திருக்கிறாரே. உனக்கு எப்படிப்பட்ட அற்புதம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாய். உன் எண்ணம் நிறைவேற போகிறது விசுவாசித்தால் தான். ஆமென். அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு காரியம் சொல்றேன். நான் சுவிசேஷ கொடுத்துருவேன். என்னுடைய மூளை பிராக்சர் ஆகி போச்சு, மூளை உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போன மூளை சரியாகி போச்சு. அல்லேலூயா. இதை ஒன்னும் மூளையெல்லாம் கழட்டி கழட்டி பார்த்து ஆபரேஷன் பண்ணல, ஒருத்தரும் கர்த்தரே ஆபரேஷன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆக அற்புதங்கள் டாக்டர்களால் முடியாத அற்புதங்கள் எனக்கு நடந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நான் பிறப்பிலிருந்தே ஏழை, வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை. இன்றைக்கு என் தேவன் என்னை ஐஸ்வர்யமாய் மாற்றி இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அது தேவன் கொடுத்திருக்கிற அதிசயம், அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் அப்படித்தான், நீங்களும் அதே போல உங்களுக்கு அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். தான் உங்களை இந்த இடத்துல தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தேவன் இந்நேர வரைக்கும் உங்களோடு அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய வாய் திக்கு வாய் மாறியது, என்னுடைய மூளை பிராக்சர் மாறியது, என்னுடைய ஏழ்மை தரித்திரம் மாறியது. இதெல்லாம் அதிசயம். இந்த தேவன் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க் 16 கடைசி வசனம். மார்க் 16 கடைசி வசனம். கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனம் சொல்லுகிறது அவர் அற்புதர். இந்த வசனம் சொல்லுகிறது அவர் அதிசய தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது சொல்லி முடியாத, யோபு 9 வாச்சம்ல இன்னைக்கு 10, யோபு 9:10, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவன், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆதி அப்போஸ்தல காலத்திலே. இன்றைக்கும் அந்த தேவன், அற்புத தேவன் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் உன்னுடைய காலத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வருகை வரைக்கும் வசனம் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இதுக்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை. இதுக்கு கால்நடையால் நடந்து நடந்து போய் அங்க போகணும்னு கட்டாயம் இல்லை. இதுக்கு ஏதாச்சும் உபவாசம் இருக்கணும் கட்டாயம் இல்லை. இதுக்கு ஒன்னும் தேவையில்லை. உனக்கு ஒரே ஒரு பொழுது இருக்கணுமா, 2 பொழுது இருக்கணுமா? புரியுது? ஏதாச்சும்
ஒரு பொழுது 2 பொழுது உபவாசம் என்னென்னவோ சொல்லுவாங்க நம்ம மக்கள்லாம். அப்புறம் என்ன ஊசி குத்திக்குவான், இங்கெல்லாம் ஊசி குத்திக்குவான், என்னென்னமோ இழுத்துட்டு போவான், என்னென்னமோ செய்வான், பொருத்தனை பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஒன்றும் தேவையில்லை. உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. அவர் அற்புதம், அற்புதத்தில் தேவன், அற்புத நாயகர், இதுவரைக்கும் அற்புதம் செய்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதை மாத்திரம் விசுவாசிச்சா போதும். இதுவரைக்கும் அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உதயா சரிதானா? இதுவரைக்கும் அற்புதங்களை செய்த தேவன். 1-2 உதாரணங்களை சொன்னேன். இதுவரைக்கும் அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் போதும், உங்களுக்கு இன்றைக்கே அற்புதம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கே உங்களுக்கு அவருடைய வார்த்தையை தான் உறுதிப்படுத்துகிறார் தேவன். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இந்த தேவன் அதிசயத்தின் தேவன், இந்த தேவன் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.